தொடர் என்வியோட நான் பழகியவன். நான் பேசுவதற்கு ஒரு பெரிய காரணம், என்வி தலைமறைவாக இருந்த பொழுது அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை கட்சியினுடைய தலைமை என்னிடம் ஒப்படைத்தது. கட்டவாய்த்திலையில நான் இருந்த காலம் அது. தொடர் என்விய பாதுகாப்பது என்பது ஒரு சிங்கத்தை கூண்டுல போய் அடைக்கிறது மாதிரி, அது மாதிரி ஒரு கஷ்டமான வேலை. வெளியில போயிட்டு வந்தா கடைவீதியில் இருக்கிற எல்லாருமே என்வி பார்த்தோம்யா, என்வி வந்திருக்காரு தெரியுமா, நீ கிட்ட எந்த என்வின்னு நான் திருப்பி கேட்பேன். அதான் எல்லாருக்கும் என்வியை தெரியும். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எப்படின்னு தெரியாது. அந்த காலத்துல காலையில் எழுந்த உடனே ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு ஆகணும். கடைவீதிக்கு போய் ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிடணும். அவர் ஃபில்டர் காஃபி சாப்பிட்டுட்டு தினமணி பத்திரிகையை வாங்கிட்டு ஒரு பாக்கெட் சிகரெட் வில்சிங்க வாங்கிட்டு வருவார். நாம வாங்கி கொண்டு தரேன்னா கூட அவர் ஒத்துக்க மாட்டார். அவரை குளித்தலைக்கு கொண்டு போய் வேற இடத்துல வச்சேன். அதே மாதிரி காலனின்னு இருக்கு, நெய்தலூர் காலனின்னு பல ஏரியால மாத்தி மாத்தி வச்சாலும் எப்படியாவது ஒரு குரியரோட கண்டுபிடிச்சு தொடர்பு வச்சுக்கிட்டே இருப்பார் வீட்டுக்கு. எப்படி தகவல் போறது என்னங்கிறது தெரியாது. ஒரு 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 அரசியல்ல ஒரு போராட்ட குணம் மிக்க பல தோழர்கள் அன்றைய போராட்டங்கள் உருவாக்கி, நீ போராட்டம் இல்லாமல் யார எதுவும் நடக்காதுங்கிறதுக்கு நீங்க நம்ம இயக்கத்தினுடைய வரலாற்றை நீங்க 40ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, போராட்டத்தினுடைய விளைவுகள் தியாகங்கள் வந்தாலும் அந்த போராட்டத்தில் வரக்கூடிய வீரர்கள், அந்த போராட்டத்தில் வரக்கூடிய தோழர்கள் என்பது பெரும் அளவுக்கு இன்னைக்கும் நம்ம இயக்கத்துக்கு உயிர் கொடுத்து கொண்டு இருப்பது என்பது நாம செய்யற வேலை இல்லை, நம் முன்னோர் செய்திருக்கக்கூடிய தியாகங்களுடைய விளைவு. அது நமக்கு இன்னைக்கு வழிகாட்டியார். இந்த விழா நடத்துவதனுடைய நோக்கமே என்வியை புரிய வைப்பதல்ல, நம்மை புரிய வைப்பது. இப்ப வந்திருக்கிறவங்க முழுக்க பார்த்தா எல்லாருமே கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போனோம். ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லாருமே. ஆனா அடுத்த தலைமுறை நமக்கு வர வேண்டி இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த செங்கொடியை, இந்த தியாக பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைப்பதற்கான முறையில் நம்முடைய செயல்பாடுகள், மார்க்சிய கட்சியினுடைய செயல்பாடுகள், மார்க்சிய தத்துவத்தினுடைய செயல்பாடுகள் வர வேண்டும். நீங்க எந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் தியாகிகள் இருப்பாங்க. மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாரிமணவாளன், லீலாவதி, இங்க தியாகி பாலு மதுரையில, இப்படி ஒவ்வொரு மாவட்டமா செய்யறாங்க. ஆனா இந்த தியாகங்களை பற்றி ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு, நாகூரான் அஞ்சான் ஞானசேகரன் இதே மாவட்டம் ஒரு பந்தில கொலை செய்யப்படுறாங்க. போலீஸ் தான் கொள்ளுது. அதற்கு பிறகு தலைவர் உமாநாத் எம்ஜிஆரை பார்க்கிறார். எம்ஜிஆரை பார்த்து இந்த அக்கிரமங்களை கண்டிச்சு விசாரணை வேணுங்கிறதுலாம் கேட்கிறோம். எம்ஜிஆர் உமாநாத் கிட்ட என்ன சொல்றாரு, உமாநாத் போலீஸ்காரன் அதே ஜாதி, சப் இன்ஸ்பெக்டர் அதே ஜாதி, டிஎஸ்பி அதே ஜாதி, எஸ்பி அதே ஜாதி, இது என்ன பண்ண சொல்ற? எந்த ஜாதியா இருந்தாலும் அந்த உடுப்பு போட்டாச்சுன்னா அவன் அரசாங்கத்துடைய அடியாள் ஜாதி என்பதை புரிய வைப்பதற்கே எம்ஜிஆருக்கு இன்னும் முடியல. நம்ம அவர் எந்த ஜாதியா வேணாலும் இருக்கலாம். ஆனா உடுப்ப மாட்டியாச்சுன்னு சொன்னா அவர் ஜாதி என்பது அரசு எந்திரத்தினுடைய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அடியாள் தான். நாம வேணா எங்க மாமன் கலெக்டர், எங்க மச்சினம் தான் எஸ்பியா இருக்காருன்னு சொல்லிக்கலாமே தவிர, உடுப்பு மாட்டிட்டாங்கன்னு சொன்னா அந்த உடுப்புக்குத்தான் அவங்க கட்டுப்பட்டவங்களே தவிர நமக்கு கட்டுப்பட்டவங்க அல்ல. அவை அவர்களையும் சேர்த்து நாம புரிந்து கொள்வது என்பது இந்த போராட்டத்தினுடைய அவசியம். ஏன் வெங்கடாச்சலத்தை கண்டுபிடிக்கவே முடியல? இவ்வளவு வருடமான பிறகும் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? நம்முடைய தோழமை கட்சிகள் தானே மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருது, ஏன் முடியல? அது எப்படி ட்ரேஸ் பண்ணி எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், எப்படி எங்கே எரித்தார்கள் என்பது கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருப்பது என்பது, தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்பது பெருமை. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அப்படியே இருக்கிறது என்பது இன்னொரு உண்மை. ஆக நம்முடைய போராட்டம்
இன்றைய சூழ்நிலையில் புதிதாக நாம் களங்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது. நாம இப்ப இருக்கிறது நவீன தாராளமயம். நவீன தாராளமயத்துல போராடுவது என்பதை இன்றைய கள நிலைமைகளை புரிந்து கொள்வது. கள நிலைமைகளை புரிந்து கொண்டால் கடந்த காலத்தை விட மிகப்பெரிய எழுச்சி மிக்கமான போராட்டங்களை நம்மால் நடத்த முடியும். இப்ப நடந்த அகில இந்திய பந்தை பற்றி தோழர் பொதுச் செயலாளர் ஒரு நல்ல கட்டுரை எழுதியிருக்கிறார், தீர்க்கதரிசனம் போட்டிருக்காங்க. அந்த போராட்டங்கள் கிராமமாக உருவாக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. கிராமத்தினுடைய போராட்டங்கள் என்பது நகரங்களாக மாறி தமிழகம் முழுவதும் போராட்டத்தினுடைய ஒரு களமாக பாடுபடக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியாக தொழிற்சங்க இயக்கம், செங்கொடி இயக்கம், கட்சி இயக்கம் வளர்வது என்கிற முறையில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டிய மகத்தான கடமை இந்த வெங்கடாச்சலம் அவர்களுடைய என்வியினுடைய அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் உண்டு. செங்கொடி இயக்கத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கு